வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசனில் ரெடாக்ஸ் ரியாக்ஷனோட டைப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனோட அந்த டைட்ரேஷன் ரியாக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அது எப்படி டைட்ரேஷன் பண்ணுறாங்க, அது என்ன நடக்குது அப்படின்றது, அதில் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து இப்போ ஷார்ட் நோட்டாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் அயன் சல்ஃபேட்டும் சல்ஃபூரிக் ஆசிடும் வந்து எடுத்திருப்போம். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து கேட்டலிஸ்டாக வந்து இங்கே ரியாக்ட் ஆகுது. ஏன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து நம்ம சல்ஃபூரிக் ஆசிட்ல தான் வந்து கரைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரியாக்ஷன் வந்து K2SO4 MnSO4 ப்ளஸ் வந்து 5FeSO4 ப்ளஸ் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து வெளியே வருதுன்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். அப்போ ரிசல்ட்டில் வந்து இதான் கிடைக்கிது. அப்போது நமக்கு எல்லாமே சல்ஃபேட்டாக வந்து கிடைக்கிது. ஏன்னா நம்ம இங்கே H2SO4 எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால பொட்டாசியம் சல்ஃபேட் கிடைக்கும், மேங்கனஸ் சல்ஃபேட் வந்து கிடைக்கும், அயன் சல்ஃபேட் வந்து கிடைக்கும். இது போக வந்து வாட்டர் மாலிகுல் வந்து வெளியே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷனோட டைப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கு மேற்பட்ட காம்பவுண்ட்ஸ் இருக்கும்போது, இப்போ கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அது வந்து கம்பைன் ஆகுறது தான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். அப்போ இது ரெண்டுமே நியூட்ரல் காம்பவுண்ட்ல வந்து இருக்கும். கார்பனும் சரி ஆக்சிஜனும் சரி நியூட்ரல் காம்பவுண்ட்ல வந்து இருக்குது. இங்கே ரியாக்டன் சைடில். ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆயிட்டு ஆக்சிஜன் வந்து ரெடியூஸ் வந்து ஆயிருக்குது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனது தான் கார்பன் டை ஆக்சைட்ஸ். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஆக்சிடேஷன் நடக்குது, ரெடக்ஷனும் நடக்குது சைமல்டேனியஸா. அடுத்து வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இருக்கிற நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ரியாக்டன்ட் வந்து டீகம்போஸ் ஆகணும். ஓகேவா? அப்போ டீகம்போஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஆக்சிஜன் மாலிகுல் வந்து வெளியே போயிருக்கு. மிச்சபடி KCl வந்து பொட்டாசியம் குளோரைட் சால்ட் வந்து நமக்கு வந்து தனியாக கிடைக்கிது. ஆக்சிஜன் மாலிகுல் கேஸாக வந்து வெளியே போயிடும், எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன்னா அது வந்து சிதைவடைகிறது, டீகம்போஸ் ஆகுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ் ஆகணும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் அடைகிறது. உதாரணத்துக்கு இங்கே ஜிங்க் இருக்குது, இந்த ஜிங்க் வந்து போயிட்டு சல்ஃபர் கிட்ட போகுது. அப்போ அந்த ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுது. நமக்கு வந்து ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும்னா என்ன இது காப்பர் 2+ வந்து நமக்கு வந்து தனியாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரியாக்ஷன். அப்போ காப்பர் சல்ஃபேட் இருக்கு, ஜிங்க் ரீப்ளேஸ் பண்ணி காப்பர் வந்து நமக்கு வந்து தனியாக கிடைக்குது. அப்போ இங்கே வந்து காப்பர் 2+ல இருக்கு, 2+ல வந்து இங்கே 0 ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. அப்போ 2+ல இருந்து 0 ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே வந்து 0 ஸ்டேட்ல இருந்து 2+க்கு வந்து போகுது. அப்போ எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ லூஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷன். அப்போ ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு காப்பர் வந்து ரிடியூஸ் வந்து ஆயிருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்குது. இதுதான் வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். மெட்டல் டு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா இங்கே ஒரு மெட்டல் இருக்கு. ஸோ இந்த மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதுங்கிறதுனால நமக்கு வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து என்னன்னா மெட்டல் டு நான் மெட்டல். ஒரு நான் மெட்டல் இருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCl வந்து கொடுத்துருக்கோம். அப்போ HCl பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஜிங்க் போயிட்டு அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஜிங்க் குளோரைடாக வந்து மாறினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து H2 வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஜிங்க் வந்து ஹைட்ரஜனை போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ இது வந்து என்னென்ன மாலிக்யூலை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்றதுக்கே ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுதான் வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் படி இந்த மெட்டலை தான் ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜன் குறிப்பிட்ட இதை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்றத வந்து அதுக்குன்னு தனியாக லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் வால்யூமில் படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் டு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்க்கும்போது அந்த HCl வந்து ஜிங்கோட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து ஜிங்க் குளோரைடாகவும் H2 கேஸாகவும் எவாப்ரேட் ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இது வந்து ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன். நம்ம தனியாக வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை.
இருக்கிற ரியாக்ஷனே நமக்கு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன் ஆகும். அப்போனா டிஸ்ப்ரொபோர்ஷன் ஆகுது அப்படின்னா தன்னை குறைச்சிக்குது. அப்போ பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிறோம். அந்த 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் மாலிகுலா வந்து மாறுது. அப்போ அந்த வாட்டர் மாலிகுல் வந்து அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஆக்சிஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ இதான் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன். அந்த டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த H2O2 இருக்குல்ல, இதுல வந்து ஆக்சிஜன் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்குது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்குது. அப்ப இங்க -1 இங்க -2, அப்போ இன்னொரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆயிருக்குது அப்படின்றது அர்த்தம். மைனஸ் போக போக எலக்ட்ரான் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம். இங்க நேசன்ட் ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோரின். அப்போ குளோரின் பார்க்கும்போது KOCl வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. KOCl3 + 5KCl + வந்து வாட்டர் மாலிகுலா வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே 6 குளோரின் போடுறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி 6 பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து போடுறோம். அப்போ 6 பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து 5KCl வந்து ஃபார்ம் ஆகுது, 5 KCl வந்து ஃபார்ம் ஆகுது. மிச்சம் ஒரு பொட்டாசியம் இருக்கு, ஒரு குளோரின் இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ நமக்கு வந்து இங்க KClO3 வந்து ஃபார்ம் ஆயிட்ட பிறகு நமக்கு வந்து 3 moles ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன், டிஸ்ப்ரொபோர்ட்டிங் ஆகுறது. அதாவது இன்னொன்னு இடம் மாதிரி நடக்கிறது, அது மல்டிபிள் டைம்ஸ் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னா இங்க வந்து எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2+ இருக்குன்னா 2+ வந்து இன்னொன்று எலமெண்ட் வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்க வந்து நடக்குது. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா காப்பர் பாத்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து 2+ வரைக்கும் மேக்ஸிமம் போகும், +2+ வரைக்கும் போகும். ஜிங்க் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் நைட்ரேட் வந்து போடுறோம். அப்ப சில்வர் நைட்ரேட் போடும்போது நமக்கு வந்து இந்த NO3 மாலிக்யூல் வந்து காப்பர் கூட போயிட்டு CuNO3 ட்வைஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது, CuNO3 ட்வைஸ். அப்ப காப்பர் நைட்ரேட் வந்து ஃபார்ம் பண்ணுது, பிளஸ் வந்து சில்வர் நைட்ரேட், சில்வர் வந்து நமக்கு வந்து தனியா பிரிஞ்சு வந்துடுது. அப்போ இங்க சில்வரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிங்க அப்படின்னா இங்க வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்க வந்து சிங்கிள் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்குது சில்வர். அப்போ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, எலக்ட்ரான் கெயின் பண்ணி ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அப்போ 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் பாத்தீங்க அப்படின்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, இங்க வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு ரியாக்டன்ட்ல காப்பர். அப்போ அந்த காப்பர் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இந்த சைமல்டேனியஸா நடக்கிறதுனால இது வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனோட டைப்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எதை இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து என்னென்ன மெட்டல்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த அபவ் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் we can include that among 3 metals, namely zinc, copper and silver, electron releasing tendency is follows order. அதாவது எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி எதுக்கு அதிகம் அப்படின்னா ஜிங்க்கு அதிகம், ரெண்டாவது காப்பர், மூணாவது சில்வர். இருக்கிறதுல லீஸ்ட் வந்து சில்வர். இந்த 3 கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அடுத்து வேற ஏதாவது மெட்டல் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பேலன்சிங் த ஈக்குவேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம்.